ஆர்மீஸ், திஸ் இஸ் வைப் வித் பிடிஎஸ். டுடே கிறிஸ்மஸ். உங்கள் எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். நீங்கள் யாராவது கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கேக் கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாருமே என்னையே கேக் கேட்குறாங்கப்பா. எல்லாருமே என்னையே கேக் கேட்டால் நான் யார்கிட்ட கேக் கேட்குறது? அதனால தான் நீங்கள் கொடுத்துருங்க எனக்கு கேக்கு. எனக்கு கேக்கு, பிரியாணி அதெல்லாம் அமுச்சு வச்சுருங்க. கேக்கு பிரியாணி கேட்டால் நீங்கள் கமெண்ட்டில் அமுச்சு வைக்க போகிறீங்க, ரியலாக அமுச்சு வைங்க. சரி சரி ஓகே. நேற்று நான் காலேஜ் போனேன்னா காலேஜில் குட்டியாக என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பஸ்ஸு நேற்று ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. பட் இறங்கிட்ட உடனே செம்ம குளிர். அங்கே பாருங்கள், கீழே பனி பெய்யுது, மேலே வெயில் சுருள் நச்சுச்சு. நல்லா இருந்துச்சே அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். ஒரு ஜீப்பா அது என்னன்னு தெரியல, அதில் தான் எங்கள் பிரின்சிபல் இருப்பார், பார்த்துனே போகிறாரு. சரி ஓகே, நம்ம காலேஜ் நடந்து போயிட்டுருக்கோமா. உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கணும், கொண்டை போட்டு அந்த கொண்டை வளையத்து மாட்டிக்கணுமா. ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸில் கேமரா இருக்கும். பட் நாங்கள் இப்போ செகண்ட் இயர்ன்றதுனால அந்த ரூமில் கேமரா இல்லை. அதனால் நாங்கள் தெரியாமல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம், ஃபோட்டோலாம் எடுத்துக்குவோம். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். வீடியோ இது ஏன் நான் இதை வீடியோன்னு 2 முறை சொன்னேன் அப்படின்னா, நம்மளை தனியாகவே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க. கூட இருந்துச்சுனாலே ஃப்ரெண்டுன்ற சில லூஸுக சுற்றிட்டு இருக்கோம். நம்மளை தனியாகவே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்க. கூட வந்து குறுக்க இந்த கௌஷிக் வர மாதிரி நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துருங்க. அதனால தான் நான் வீடியோ வச்சுருவேன். வீடியோ வந்து தூரம் போயிடுங்கல்ல, அதனால இது வீடியோ இடையே போகும். அந்த 2 நிமிஷம் நான் அந்த ஃபோட்டோ எடுத்துருவேன் தனியாக. நல்லாயிருக்கும். இருந்தாலும் கூட இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் காலேஜில் கிறிஸ்மஸுக்கு கேக் வெட்டினாங்க. அதாவது கேக் வெட்டினாங்கன்றதை விட கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்க. பின்னாடி குடியில் இருக்குது, அது முன்னாடி தான் கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 மெம்பர்ஸ். ஆமாம், நாங்கள் பிஎட் காலேஜுன்றதுனால ஸ்ட்ரென்த்து கம்மி தான். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து ட்ரைனிங் போகிறதுனால ஃபர்ஸ்ட் இயர் வந்து இருப்பாங்க. என்னுடைய நேம் வந்து கிறிஸ்டியன் நேமில் இருக்குமா. ஆனால் எங்கள் காலேஜ் வந்து ஒரு இந்து காலேஜ். அங்கே வந்து சாமியை தான் படித்தவங்க. அவங்களுக்கு வந்து கிறிஸ்டின்ஸ்னாலே அவ்வளோவா எதுவும் தெரியாது இல்லையா. அதனால அம்மா எங்கே இருக்க, வான்னு சொல்லிட்டு என்னையே கூப்பிட்டுருந்தாங்களா. நான் தான் போய் முன்னாடி நின்ட்டேன். பிரின்சிபல் வந்தார். சோகம் என்னடானா, செலிப்ரேஷனுக்கு முன்னாடி தான் செம்ம திட்டு. இனிமேட்டு உங்களை நான் எதுக்குமே கூப்பிட மாட்டேன், என்ன பண்ணாலும் நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டீங்க, இப்படி இருக்கீங்க, நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வாங்க முடியாது, காலேஜுக்கு கரெக்டாக வந்துடணும், லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எங்கள் காலேஜ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. டிஸ்கண்டினியூ சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்குது, வாங்கின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு கத்திட்டு ப்ரேயர் ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் லைனாக நின்றுட்டோம். நான் குட்டியாக இருக்கிறதுனால ஆமாம், நான் தான் ஃபர்ஸ்ட் லைனு. நான் வந்து முன்னாடி நின்றுட்டு இருந்தேன்னா, முன்னாடினாலும் சரி ஓகே, போன வருஷமும் என்ன தான் கூப்பிட்டாங்க, இந்த வருஷமும் என்ன தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடினா தேடுறாங்க. சரி ஓகே, என்னுடைய நேம் வந்து சொல்கிறேன், வேணாம் நல்லா இல்லை. பின்னாடி இருந்தேன்னா எங்கே பேனர்ஜியே காணோன்ற மாதிரி என்னையே தேடிட்டு இருந்தாங்க. சார் நான் தான், கை மட்டும் தெரியுது, வாமா முன்னாடி வந்து நில்லு, நீ தான் கேக் வெட்டணும், வா அப்படின்னாங்களா. என்னது நான் தான் கேக் வெட்டணும், என்னுடைய மைனஸ் என்ன, நான் தான் கேக் வெட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு இருந்தேன்னா பிரின்சிபல் கேட்குறாரு சிரிச்ச முகத்தோட, அம்மா பாட்டு பாடிட்டு கேக் வெட்டணுமா, கேக் வெட்டிட்டு பாட்டு பாடணுமா, நீ திட்டில் எனக்கு நானே மறந்துச்சுறான்ற மாதிரி. தெரில சார்ன்ட்டனா. என்ன பண்ணுறதுன்னு என்னையே கேட்குறியாம்மா அப்படின்னா, தெரில சார் அப்படின்னா. சரி ஓகே, கேக் வெட்டிட்டு பாட்டு பாடலாமாங்களா. அந்த கேண்டில் இருக்கு இல்லையா, நம்ம பர்த்டேக்கு கேக் வெட்டணும்னா கொளுத்துட்ட உடனே இந்த சாங் பாடிட்டு கேக் வெட்டிடுவோம், அந்த ஊதிடுவோம். நீங்கள் நினச்ச மேலே ஒரு 100 மெம்பர்ஸ் மேலே கேக் ஊதுமானா எப்படி ஊத சொல்கிறேன், அவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்கு, எப்படி ஊதுவாங்களாம், அவ்வளோ பேர் பக்கத்தில் இருக்காங்க. ஊதுமா, நான் மட்டுமாகிறேன், ஊது அப்படின்னாங்களா. பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிறிஸ்டியன் பொண்ணும் இருக்குது. யாரெல்லாம் இங்கே விருப்பம் இருக்கோ அவங்களாம் வந்துருங்கப்பா, இங்கே ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னாங்களா. வந்துச்சிங்க. செகண்ட் இயரில் நான் மட்டும் தான் நின்றுட்டுருக்கேன். ஃபஸ்ட் இயர் கூப்பிட்டு உடனே வந்துட்டாங்க. செகண்ட் இயர் இருக்குதுங்க, நான் அப்போ தான் கல்யாணம் பொண்ணுங்க மாதிரி அப்படியே நிற்குதுங்க. ஜெய் யாருனா வாங்கடின்ற போடவும் முடியல, கண்ணை காட்டுறேன், வாங்க வேலை வாங்க. நான் வர மாட்டேன். அவங்களா பேர் விட்டு கூப்பிட்டா தான் வந்தாங்களே. கேக் வெட்டுற ஊதவே முடியல, ஊதுறேன். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் சிரிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. சரி ஓகே, இந்த முறை ஊதி நம்ம கேண்டில் எடுத்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு ஊதிட்டேன். கேண்டில் எடுக்க போகணும், செம்மையாக சுடுது. ஏன்னா அது பாதி இருந்துச்சு. வெளியே காட்டக்கூடாது, அசிங்கமாக போயிட்டுட்டான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சிட்டேன். கேக்கு வெட்டினே தாங்கிற கையில் ஊதுறது. டேய் என்னை கூட்டு போய் கேக்கு வெட்ட சொல்கிறீங்களேடான்னு சொல்லிட்டு கையில் செம்மையாக ஊதுறது, வேத்து ஊற்றுது. ஸ்டேஜில் போய் நிற்க வச்சு கேக்கு வெட்டுட்டா எப்படா வெட்டுவானுங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. ஸ்டேஜில் போய் பேசிட்டு வந்துடுது. கேக்கெல்லாம் நான் வெட்டினது கிடையாது, நான் மட்டும் தான் வெட்டினேன். அவங்க மட்டும் வெட்டுறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து பிடிக்குமான்னு சொன்னாங்க. அதுங்க என் கையை பிடிச்சி நிற்குதுங்க, நான் மட்டும் தான் கேக்கே வெட்டினுக்கிறேன். ஐயோ டே அம்மா, கையில் கேக் எடுத்துக்கணும். கையில் கேக் எடுத்து என்ன வச்சுட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க. கையில் கேக் எடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு. நாளா ஏய் இன்னும் வாயை தந்த நிரப்பேன், கையில் எடுத்துக்கோ. சரி ஓகே, கையில் எடுத்தாச்சா, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சா. நான் கேக் சாப்பிட மாட்டேன், கொடுத்தாச்சா. அப்புறம் தான் சாங் பாட, இந்த நிரந்தரம் சாங் இருக்கு இல்லையா, எனக்கு இன்னமும் சிரிப்பாடங்கவே இல்லை.
அதில் கோரஸில் வந்து நீயே நிரந்தரம்னு வரும். என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் பொண்ணு தான் இருந்துச்சு. நான் வந்து கூட சேர்ந்து பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இயர் தான் வந்து பேப்பரில் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு பேப்பரில் பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. என்கிட்ட பேப்பர் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு அந்த சாங் தெரியும். கூட சேர்ந்து பாட்டு பாடிருந்தேன். கோரஸ் வரும்னு எனக்கு தெரியும், பட் அவங்க கோரஸ் பாடுற மாதிரி தெரியல. இந்த பொண்ணு மட்டும் நீயே நினைச்சு பாரு. அந்த பொண்ணு மட்டும் தனியாக அந்த கோரஸ் பாடினாங்களா, எல்லாரோட ஃபோக்கஸ் அந்த பொண்ணு மேலே தான் இருந்துச்சு. எல்லாம் அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. அதில் பக்கத்தில் அக்கா அந்த லைன் வரும்க்கா, வருந்தாம்மா இங்கே எதுவும் பாடல அமைதியாரு அப்படின்ட்டு நான் தான் என்னுடைய வாய் தான் மூடாது. ஸ்டேஜில் நிற்கிறேன்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருந்தேன்னா, அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சுக்கா நீ பேசினாலே காமெடியாகுதுக்கா, தயவுசெய்து பேசாதக்கா, எனக்கு சிரிப்பு வருது, நார்மலாக பேசுக்கா. நான் நார்மலாக தான் பேசினுக்கிறேன் அமைதியா. நம்ம தான் ஸ்டேஜில் நின்னாலே போதுமே, ஆப்போசிட்டில் இருக்கிற மூஞ்சி எல்லாம் நம்மளே தான் சிரிப்பணும். நார்மல் டைமில் சிரிச்சா கூட பரவாயில்ல, பாட்டு பாடினே இருக்கும்போது சிரிச்சா அமைதியாக இருக்குமா? ஐயோ கடவுளே, ஒரே பங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்கு வெட்டிட்டு அம்மா ஜீசஸ் ஸ்டோரி சொல்லுமான்னு, சார் தெரியாது சார், தெரியாதா? அதுக்கப்புறம் நான் ஸ்டோரியே சொல்லவே இல்லை. டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே எங்கே இருக்கேன், கேக் மட்டும் வாங்கிட்டு தொண்டை கடந்து வந்துட்டேன். அப்புறம் கேக் என்னுடைய ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இந்த கேக்கு செலிப்ரேஷன் பண்ணுறன்ற பேரில் பஸ்ஸு விட்டாச்சு. அடுத்த பஸ்ஸுக்கு தான் போகணும். செம்ம ரஷ். ஏன் தான் அந்த காலேஜுக்கு நேற்று போனணும்னு ஆகிடுச்சு. இருந்தாலும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா 2 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் காலேஜுக்கே போகிறேன், ட்ரைனிங்க்கு அப்புறம். நல்லா இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குது, இப்போ தான் தூங்கி எழுந்தேன். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடும், ஏன்னா எனக்கு இன்றைக்கி லீவ். இந்த மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மாறுமி சரங்கி.